गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வார vlog தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து முன்னாடியே வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி பெட்ரூம் ஷெல்ஃபு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து காட்டிகிட்டு இருப்பேன் ஷார்ட்ஸில். ஆனால் ஷார்ட்ஸில் நிறைய காட்ட முடியாதுல்ல கிளிப்பிங்ஸு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இன்னும் நிறைய கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் ஹஸ்பண்ட்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட ஹெல்ப் வேணும். ஏன்னா அந்த பரன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு நான் அவருக்காக வெயிட் பண்ணேன். இருந்தாலும் அவரோட டைட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மீட்டிங் அது இதுன்னு போகிறதுக்கு அவருக்கு கிளம்பிட்டே இருக்காரு. சரி சாட்டர்டே சண்டேலாவது பண்ணலான்னு பார்த்தா சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்குன்றாரு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அவரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வீக்லி 6 days அவர் ஒர்க் பண்ணும்போது சண்டே ஒரு நாள் தான் அவருக்கு கிடைக்குது. அதுலேயும் அவரை வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டா மண்டே வந்து அவருக்கு கொஞ்சம் டயர்டாயிடும். சரி நானும் முடிவு பண்ணேன் அவர் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. இருந்தாலும் பாப்பா வச்சுட்டு தான் பண்ணி ஆகணும். நம்மளை கொஞ்சம் டிலே பண்ண பார்த்திங்கன்னா டே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வழி க்ளீனே பண்ண முடியாது அந்த இடத்த. சரி முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து தேவையானது பாப்பாவுக்கு வந்து கார்ட்டூன்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான டாய்ஸ்லாம் கொடுத்துட்டு அவனை வெளியே உட்கார வச்சுட்டு டஸ்ட் பட்டால் அவனுக்கு கோல்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years 4 years ஆக போகுதுங்க. நான் வந்து நிறைய மேக் ஓவர் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன். இருந்தாலும் பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது. நிஜமாக சொல்ல போனால் பாப்பா வேறு நிறைய கிறுக்கி வேறு வச்சுருக்கான். ஆல்ரெடி ஓனர் பார்த்துட்டு சொன்னார் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அன்றைக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காகவே செடியை வந்து பார்த்திங்கன்னா செடினால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செடியை வந்து கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் வீடை வந்து பெயிண்ட் அடித்தாவது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா பெயிண்ட் வந்து அடிக்க அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஹஸ்பண்டு. வந்து நாங்களாக பெயிண்ட் அடிச்சுக்க கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து சப்போஸ் நாங்கள் மாறுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் மறுபடியும் பெயிண்ட் செலவுக்கு அவங்க வந்து அட்வான்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. எப்படி போனாலும் நம்மளுக்கு தான் லாஸு. அதனால் வந்து வீடு வந்து மாறும்போது அவங்க அடிச்சுப்பாங்க வீடுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸில் வந்து கிறுக்கி வச்சுருக்கான். கிச்சன்லாம் கூட வந்து கிறுக்கி வச்சுருக்கான். ஹால்லையும் கிறுக்கி வச்சுருக்கான். அதை வந்து நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு தெரியல. சப்போஸ் வந்து க்ரையான்ஸோட கரெல்லாம் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஆன்லைன்லலாம் தேடிட்டு இருக்கேன் இந்த க்ரையான்ஸ் கரெல்லாம் எப்படி போக வைக்கிறதுன்னு. ஈர துணி எடுத்து கூட தொடச்சிட்டேன் ஆனாலும் போக மாட்டேங்குது. உங்களுக்கு சப்போஸ் வந்து க்ரையான் கரை அதுக்கப்புறம் செவுத்தில் இருக்க கரைங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு எதனா வந்து தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னே துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். சென்னை வந்ததுலேருந்து நிறைய துணி வந்து சேர்ந்து இருக்குது. எல்லாருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கும். கிழிஞ்ச துணியாக இருக்கும். அதெல்லாம் எங்கடா போகிறது சென்னையில். நம்ம ஊராக இருந்தால் அங்கே எங்கன்னா அந்த கழனியில் வந்து கடாசிடுவோம். கழனின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆர்காட்டில் கழனி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல கடாசிடுவோம். இல்லைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்குன்னு வந்து நிறைய பேர் வருவாங்க. ட்ரெஸ்ஸு கொடுங்க குழந்தை இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் நேட்டிவ் பிளேஸில் வந்து வாங்கிப்பாங்க. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் எங்கடா போகிறதுன்னு கொஞ்சமாக ஒரு 3 வருஷமாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை வாங்குகிற அக்கா இருக்காங்க பார்த்திங்களா கவர்மெண்ட்லேருந்து. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் துணியெலாம் கூட வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அவங்க வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு துணியெலாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டு வந்து ஹாலை பார்க்கும்போது இப்படி இருக்குது. ஏன்னா வந்து குழந்தை ஹாலில் இருக்கணும்னு சொல்லி எல்லா பொம்மையும் எடுத்து போட்டேன்னா அதை வந்து என்ன பண்ணோம் இப்போ எடுத்து வைக்கணும்ல. நம்ம பெட்ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஹாலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த ஒர்க் வந்து பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு வாரம் பிளாக்னால வந்து எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் பார்க்காத சில விஷயம் வந்து காட்ட போகிறேன். அதே போல் வந்து அடுத்த நாள் டிமார்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டுக்கு வந்து சேலரி வந்துச்சுன்னு சொன்னார். சரி டிமார்ட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எப்பவுமே சூப்பர் மார்க்கெட் தாங்க போவேன். இந்த வாட்டி டிமார்ட் எதுக்கு போகிறேன்னா சம்மர் ஸ்கூல் இருக்குன்னு பாப்பாவுக்கு வந்து சொன்னாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுற வரைக்கும் வந்து எனக்கு தெரியாது பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும்னு சொல்லி. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து லாங் வீடியோக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து அப்படியே காட்டலான்னு சொல்லி சில இந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. மெயினாக நான் வாங்க போன
போனது வந்து பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா எதனா வந்து வாங்கணும் அப்படின்னு. இன்னொன்று வந்து அந்த நட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி எதனா வாங்கணும். மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு. அதுக்கும் ஸ்க்ரீன் வாங்குறதுக்காக தான் மெயினாக நான் போனது. டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படின்னு. ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு. நான் வாங்கிட்டு வந்தது 5 ஃபீட்டு. நான் ஹஸ்பண்டுக்கு இதை சொன்னேன். ஆனால் வந்து டிமார்ட்டில் 5 ஃபீட்டு 7 ஃபீட்டு மட்டும் தான் இருந்துச்சு, 6 ஃபீட் இல்லை. சரி 7 ஃபீட் வாங்கலான்னு பார்த்தா 7 ஃபீட் வந்து இன்னும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னார், நீ 7 ஃபீட் வாங்கினா சத்தியமாக வந்து கீழெல்லாம் வந்து படரும், அதனால் நீ 5 ஃபீட் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு பெரிய மனுஷர். பேச்சை நம்பி நான் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்து போட்டு பார்த்தா கால் அளவு இருக்குது. என்னோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 5 அடி எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1.5 இது வந்து கம்மியாக இருக்குது. அது எப்படி போட்டு நான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி ரிட்டர்ன் கொடுத்துடலான்னு பார்த்தா எனக்கு அது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி மேனேஜ் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சரி அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து செடிக்கு உரம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட ஸ்கூல் வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்க. பாப்பா ஸ்கூல் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் தான் ஆகுது. கொஞ்சம் டே கேர் மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜூன்லேருந்து அட்மிஷன் போடுறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன்லேருந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரீகேஜி வந்து அட்மிஷன் போட்டுட்டு அவனை அந்த டைம்லேருந்து சேர்த்து விட்டுரும். என்ன நினச்சேன், ஸ்கூல் வந்து இருக்கு, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டா டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து லீவுன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மளிகை சாமான் வாங்காமவாது இருந்திருக்கலாமே, உனக்கு கை செலவாவது கொடுத்து விட்ருப்பேனே அப்படின்னாரு. பரவாயில்ல இருக்கட்டும், எங்கே போயிட போகுது, மளிகை சாமான் தானே, காய்கறி வாங்கினா கூட வேஸ்ட் ஆகிடும். மளிகை சாமான் இருந்தால் நானும் பாப்பா மட்டும் தான் ஊருக்கு போகிறோம், நீ என்ன பண்ணுவ, ஹோட்டலில் டெய்லி வாங்கி சாப்பிடாத, வீட்டில் இருக்கல இவ்வளோ திங்ஸு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியாச்சு. சரின்னு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். இந்த மக்ருனி, மேகி, அதுக்கப்புறம் தோசை மாவு இருந்தால் தோசை சுட்டுப்பார், கடலை சட்னி செஞ்சுப்பார். இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன வேலை அவருக்கு நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். அவர் ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா கிட்டேருந்தும் கற்றுட்டு வந்திருக்காரு. நான் இல்லைனா தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுவார். நான் இருந்த அந்த சமையல் கட்டு பக்கம் போக மாட்டார். அந்த தைரியத்தில் தான் வந்து அவரை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லா சமைப்பார், வீட்டையும் நல்லா பார்த்துப்பார். கொஞ்சம் நம்ம க்ளீனிங் வச்சு பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்ம க்ளீன் பண்ணதை வந்து அவர் நல்லா மேனேஜ் பண்ணிடுவார். இந்த வாட்டி வந்து ஒரு பயம் இல்லாமல் நான் போகிற ரீசன் வந்து அவர் இருக்கிறதுனால தான். ஏன்னா செடி வந்து ரோஜா செடி இப்போ தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். கலெக்ஷன் பர்த்டேக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய ரோஜா செடி வாங்கி அதை கலெக்ஷன் வச்சுட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும், இல்லைனா அது ரொம்ப வாடிடும். இன்னும் நிறைய செடி வேறு வாங்கி வச்சுருக்கல, அதெல்லாம் யாரா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவர் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வா சொல்லிட்டாரு. சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னென்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடு, கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடு, பாத்ரூம்லாம் கழுவிட்டு போயிடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு தான் வந்து இது சொன்னார். 10 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா ஒரு 2 நாள் என்னை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாக்கிட்டார் வீட்டு வேலை செய்ய வச்சு. வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, பாத்ரூம்லாம் கழுவிட்டு, பெட்ரூமையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். டயர்டாயிட்டேங்க. அதுக்கு தான் வந்து வெளியிலேருந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ கருப்பட்டி டீ கடை சூப்பராக இருக்கும். பால் வேறு கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு. சரி அதனால் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனதெல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு மதியானம் ஒரு மணிக்கு ரீச் ஆகிட்ட பிறகு அப்பா வந்து அந்த தர்பூசணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் செஞ்சு அந்த டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரதுலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.